விசாரணைகளின் தெரிய வந்த தகவல் வைத்து ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அறிக்கை, மலல்கொட விசாரணைக்குழு விடயங்கள், அதற்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அறிக்கைகள், பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட விடயங்களை வைத்து பார்க்கிற பொழுது இதற்கு புலனாய்வு பிரிவினுடைய ஒரு சிலருடைய ஒத்துழைப்பு கிடைத்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இதை நீங்கள் ஏற்கிறீர்களா, மறுக்கிறீர்களா? நான் இல்லை, அதை மறுக்கிறேன். இலங்கை அரசாங்கமும் சர்வதேச மட்டத்திலான ஒரு விசாரணையை இந்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக நடத்தியிருக்கிறார்கள். அது எப்படி வந்திருக்கிறது என்பது தெளிவான ஒரு பக்கம் இருக்கிறது. ஆகையால் அரசாங்கத்திலே பல அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இப்பொழுது உண்மையிலேயே இதில் உள்ள நடைமுறை பிரச்சனை என்றால், இங்கு இருக்கிற கிறிஸ்தவ ஆயர் போன்றவர்கள் இதை நம்பவில்லை என்று கருத்தை சொல்லுகிறார்கள். அதுபோன்று புண்பட்டிருக்கிறவர்கள் உண்மையிலேயே அந்த குண்டு வெடிப்பிலே நீதி கோருவர்களுடைய மனநிலை என்னவென்றால், அவர்களுக்கு இவர்கள் யார் என்று காட்ட வேண்டும், அவர்களை தூக்கிலிட வேண்டும் என்ற எண்ணப்பாடு இருக்கலாம். அல்லது அவர்கள் மன்னிக்கிறோம் என்று கிறிஸ்தவர் என்றால் மன்னிக்கலாம் என்று சொன்னாலும் 6 பேர் காட்ட எண்ணுகிறார்கள். ஆகையால் இதில் யாரை அரசாங்கம் காட்டுவது என்பது எனக்கு தெரியாது. அது விசாரணை முடிவுலாம் தெரிய வர வேண்டும். இருந்தாலும் இந்த மத பயங்கர ரீதியாக ஐஎஸ் பயங்கரவாதிகளுடைய ஏற்கனவே ஒருவரை காட்டியிருக்கிறார்கள். நவம்பர் மூலை காட்டினார் சரத் வீரசேகர். நவரமலவி இருக்கிறார். இருந்தாலும் அதில் எப்படி சொல்லப்படுகிறது, நவரமலவி இருக்கிறார், சஹரான் மரணித்தார், நவரமலவி இன்னும் நாள் வரலாம். சிங்கங்கள் காட்டில் இருக்கும், தாய் சிங்கம் மரணித்தால் அடுத்த சிங்கம் தலைமைப்பதை எடுக்கும் என்றுதான் சஹரான் அவருடைய பிரச்சாரத்திலே கூறியிருக்கிறார். நான் அறிந்த மட்டிலே இப்படி. ஆகையால் இது வேறு ஒரு உலகம், வேறொரு எண்ணக்கரையில் அவர் வந்தார்கள். இதை என்னால் எல்லோருக்கும் விளங்கப்படுத்த முடியாது. விளங்கிக் கொள்ள முடியும். விளங்கிக் கொள்ளாதவர்களை நாங்கள் திருத்தி முடியும். ஏன்னால் எல்லா கருத்தையும் எல்லாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது அல்லவா. இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்திலே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவு இருக்கிறது. இந்த இதான் நடந்திருக்கு. நீங்களும் தெளிவாக இருக்கிறீர்கள், நானும் தெளிவாக இருக்கிறேன். நான் ஆசாத் மௌலானா சொல்கிற அனைத்தை ஏற்றுக்கொண்டு உங்களிடம் கேள்வி கேட்கவில்லை. சொல்லப்படுகிறது, ஏற்றுக்கொள்கிறேன் இல்லையா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆயால் இதிலே நாடின் அடிப்படையிலே நாங்கள் இப்படியான கசப்பான விடயங்களிலிருந்து கடந்து சென்று இப்படியான முரண்பாடுகளும் தேவையில்லாத வீண்பிரியங்கள் இடம்பெறாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதை என்னுடைய நிலைப்பாடு. அது நல்ல விடயம். ஆனாலும் இதற்கு ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று இவர்களுடைய கோரிக்கை இருக்கிறது. நல்ல விஷயம், வரட்டுமே. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தானே, ஏற்கனவே சர்வதேசம் என்ற என்ன, சர்வதேசம் என்றது ஏபி இல்லை, ஒரு நாட்டு பிரதிநிதிகள் தான் பெற முடியும் இல்லையா. அதுதான் அரசாங்கம் சொல்லுது, இவங்கெல்லாம் வந்தால் பண்ணமெண்டு. இப்போ ஆயுர்வேக்காரு அல்லது எதிர்கட்சி தலைவருக்காரெலாம் வரட்டும், விசாரிக்கட்டும், நல்லது தானே, நடக்கட்டும், நடந்த தெளிவு வரட்டும். அதுக்குள்ளே அதை கெதியாக செய்யணும் என்ன எதிர்பார்க்குறோம். ஏன் அவசரப்பட வேண்டும்? மக்களுக்கு காலம் கடந்து போகுதானே, காலம் கடந்து போகாமல் விரைவாக செய்து கொடுத்தா ஒரு தெளிவு வந்துடுமில்ல மக்களுக்கு. நீங்கள் ஐஎஸ் பயங்கரவாத இயக்கம் பற்றி நிறைய பேசினீர்கள். அதே நேரத்தில் சிறையில் இருந்த கைதிகளோடு பேசி நிறைய இஸ்லாத்தை பற்றியும் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உலகத்தில் அந்த பயங்கரவாத இயக்கத்தால் நடத்தப்பட்ட தாக்குதலில் தாமதமாக சில நாட்கள் கழித்து உரிமை கோரப்பட்ட ஒரே தாக்குதல் 2019 ஏப்ரல் 21 தாக்குதல் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அது நான் ஊடகத்திலே தான் நான் கட்ட மட்டிலே அவர்களுடைய இணையதளம் அம்மாம் நினைக்கிறேன், அந்த இணையதளத்திலே அவர்கள் உரிமை கோரிந்தார்கள். அதை பற்றி நான் நினைக்கிறேன் பத்ததி மாத்திரம் பின்னர் அதை பற்றி உரையாற்றியதாக நான் அறிந்திருந்தேன். அது ஊடகங்களை பார்க்க முடியல. நான் இதை பற்றி அறிந்த பொழுது இல்லை, அந்த இயக்கம் திட்டமிடுகிற பொழுது அந்த இயக்கம் உடனே அறிவிக்கும். இல்லை, நீங்களே ஒத்துக்கொண்டீங்க. ஐஎஸ் அமைப்பு அந்நிலம் ஒரு கட்டமைப்போட இயங்கலை, பலவீனப்பட்டிருந்த நேரத்தில் அவங்க அறிவிச்சிருக்க. அது அவங்கள பற்றி நம்ம ஆராய தேவையில்லை. எப்படி அவங்க உரிமை கோரிந்தாங்க என்றது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். உரிமை கோரியிருந்தார்கள், காலதாமதமாகி உரிமை கோரிந்தார். உரிமை ஐஎஸ் அமைப்பு உரிமை கோரிந்தது. சரி, இந்த உரிமை கோரல் தான் முக்கியமான விடயமாகவே தான் இது ஐஎஸ் பயங்கரவாத இயக்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டது என்ற கருத்தில் நீங்களும் உறுதியாக இருக்கிறீர்கள். அது விசாரணை முடிவிலே ஐஎஸ் பயங்கரவாதத்தோடு இணைந்து அவர்கள் துருக்கியிலே இறங்கி அவர்கள் சிரியாவுக்கு சென்றிருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள், பணம் மாற்றப்பட்டிருக்கிறது, எல்லாம் பல விஷயங்கள் வந்திருக்கிறதல்வா. இது தேர்தல் வெற்றிக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு தாக்குதல் என்ற குற்றச்சாட்டை நீங்கள் என்று குற்றச்சாட்டு தானே, அதுதானே நம்ம பேசிக்கொண்டிருக்கோம். அது குற்றச்சாட்டு. அதையும் ஒரு அறிவுபூர்வம் பாருங்கள். அதான் நான் சொன்னேன், எதிர்கட்சி தலைவர் பேசுகிறார், அனுர் முகமது ஷானாக்கு நேற்று கிண்ணியாவிலேயே பேசுகிறார். ஆயால் அங்கே இருக்கிற மக்களை மடையராக்க எண்ணுகிறார்களா, அல்லது இவர்கள் அடுத்த தேர்தலில் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று இவர்களும் பொய்யை சொல்கிறார்கள். எனக்கு இவ்வளோ ஒரு விசித்திரமான மனிதர் இருக்கிறார். நான் கவலைப்பட்டேன் எனக்குள்ளே. ஏனதை குறிப்பிட்டு சொன்னால் அப்படியான சூழல். இப்போ உதாரணமாக 2019 ஏப்ரல் குண்டு தாக்குதல் இடம்பெறுகிறது. அதற்கு முன்னர் 8 மாதங்களுக்கு முன்னரே உள்ளாட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்றது. அதாவது ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேனோடைய ஆட்சியிலே மக்கள் அதிருப்தியில் இருந்தார்கள். அவர் இப்படியாவது ஒரு தேர்தல் வந்து நாட்டை அனுப்ப ஒன்று இருந்தார்கள். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மிக தெளிவாக தெரிந்தது அந்த தேர்தல் முடிவு. அடுத்து என்ன தேர்தல் வந்தாலும்
அதிகூடிய பெரும்பான்மையிலே மொட்டு ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு எண்ணப்பாடு இருந்தது. அப்படி இருக்கிற பொழுது யாராவது இப்படி எண்ணத்தை நோக்கமாக கொள்ள முடியாத என்னுடைய பார்வை. நீங்கள் உங்களுக்கு எப்படி 16,000 20,000 ஒரேடியாக 67,000 சிறை சென்ற ஒரு எம்பிக்கு அப்படியே நான் நேற்று எங்களுடைய ஊரில் நேற்று முந்தினாள் ஒரு வீதியில் பேசியிருந்தேன். உண்மையிலேயே ஒரு குண்டையை வைத்து ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்த முடியுமா? அப்படியான ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தை கொண்டவர்களாக நாங்கள் இருக்க முடியாது. அப்படியே தேவைப்பாடும் எங்களுக்கு இருக்காது. ஆகையால் என்னை பற்றி மக்களோட நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நான் யார், பிள்ளையார் யார், அவர் என்ன செய்வார், அவர் கிழக்கு மாநிலத்துக்கு என்ன செய்திருக்கிறார், இனி என்ன செய்ய போகிறார், அவர் பேசுகிற விஷயம் உண்மையா பொய்யான்னு இப்போ என்ற பேச்சு கேட்குறாருக்கு விளங்கும். நான் உண்மை கேட்கனா பொய் கேட்குறான்.